ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வகை சேனல். இந்த வீடியோவில் இப்போ நான் போட்ட கூடைக்கு கைப்பிடி போட போகிறேன். கைப்பிடி போடுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து டாட் கைப்பிடி தான் போட போகிறேன். ஏற்கனவே ஒரு சைடு போட்டுட்டேன். அந்த சைடு எப்படி போடுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு இந்த வெள்ளை ஒயர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம கூடையோட கைப்பிடி வந்து நல்லா தடிமனாக திண்ணமாக இருக்கிறதுக்காக உள்ளே வச்சு போடுறது. அது எடுத்துருக்கிறேன். பின்ன ரெட்டில் ஒன்றும் க்ரீனில் ஒன்றும் எடுத்துருக்கிறேன். அது வந்து நம்ம அந்த கூடையோட அளவே எடுத்துருக்கிறேன். அந்த கைப்பிடிக்கு ரெட்டையும் க்ரீனையும் ஸ்கேலுக்கு 5.25 அடியில் அந்த அளவே எடுத்துருக்கிறேன். இந்த ஒயிட் கலர் வந்து ஒரு 3 அடி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் கலர் ஒயரை போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்னக்கூடிய ஒயரை ரெண்டாவது உள்ளே விட்டு எடுத்துடலாம். ஒயரெல்லாம் சமமாக வச்சுட்டு ரெண்டாவது நம்ம இந்த ஒரு க்ரீனும் ரெட்டையும் அந்த ஒயருக்கு பின்னாடியே விட்டு எடுத்துடலாம். இப்போ எப்படி பின்ன போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளுக்குள்ள ஒயரை வந்து கீழே அடியில் வச்சுட்டு நம்ம இந்த 2 பக்கம் இருக்கு இல்லையா ரெட் கலர், அதை வந்து ஒரே பக்கமாக எண்டு மார்க்கில் ஒரே பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த க்ரீனை இந்த சைடு வலது பக்கம் க்ரீனும் ரெட் கலர் வந்து இடது பக்கமும் வச்சு இந்த மாதிரி மெத்தடில் வச்சுக்கிடணும். வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலரில் ஃபஸ்ட்டில் உள்ள ஒயரை எடுத்து நம்ம இந்த 2 க்ரீனுக்கும் இடையில விட்டு எடுத்துடணும். நடுவில் இடையில கேப்பில் விட்டு எடுக்கணும். அதேமாதிரி இந்த பக்கத்தில் உள்ள க்ரீனை எடுத்து அந்த பக்கம் ரெட்டில் உள்ளதை 2க்கும் நடுவில் விட்டு எடுத்துடணும். இப்படி வலது பக்கமும் இடது பக்கமும் நம்ம பின்னச்சிலேயே அந்த ஒயர் வந்து தன்னாலே வரும். அந்த முன்னுக்கு எந்த ஒயர் போகணுமோ அந்த ஒயர் தன்னாலே இதாகும். அந்த இதில் அப்படி பின்னுற டயத்தில் அந்த ஒயர் வர நேரத்தில் அதை ஒயரை எடுத்து நம்ம இந்த 2 கலர் ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீனுன்னா க்ரீனு ரெட்டுனா ரெட்டு, இந்த 2க்கும் இடையில இந்த 2 ஒயருக்கும் இடையில விட்டு இந்த சைடில் உள்ள ஒயரையும் அந்த சைடில் ஒயரையும் இப்படி மாற்றி பின்னிட்டே இருந்தோன்னா நமக்கு ஈஸியாக இந்த டாட் கைப்பிடி வந்து வந்துடும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதே மாதிரி அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி இப்படி பின்னிக்கிட்டே இருந்துட வேண்டியதான். பின்னிட்டே இருந்துட்டோன்னா நமக்கு நீட்டாக வந்துடும் இந்த டாட் கைப்பிடி. இதான் ஃபுல்லும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த பின்னியாச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தடில் கைப்பிடி நல்லா போட்டாச்சு பாருங்கள். இது வந்து நமக்கு ஒயர் வந்து அதிகமாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம். ஒயர் வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் நம்ம அந்த நடுசில் உள்ளே விட்ருக்கோம் இல்லையா அந்த ஒயிட் கலர், அதை பிடிச்சிட்டு இந்த ஒயரை இழுத்தோன்னு வைங்களேன், 2 ஒயர் இந்த கலர்ஸை இழுத்தோன்னா கூட கொஞ்சம் டைட்டாகவும் நல்ல பெரிய தடிமனான கைப்பிடியாகவும் வரும். இது வந்து போதுமான அளவு இருக்குது, அதனால் நான் ஒன்றும் பண்ணலை. அதை வந்து உள்ளே விட்டுட்டு முடிச்சு போட்டு எல்லா பக்கமும் சொருவி விட்டுறலாம். சொருவி விட்டுட்டு இந்த கைப்பிடி வந்து இந்த தூக்கிட்டு நின்ன மாதிரி ஒரு மாதிரி நிற்கிது பார்த்தீங்களா, அந்த சைடில் வந்து நான் இது துண்டு வேஸ்டான துண்டு ஒயரை வச்சு இந்த கைப்பிடிக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக அந்த சும்மா ஒரு இது மாதிரி போட்டிருக்கேன், கெட்டி வச்சு அந்த ஒயர் கூடைக்குள்ளேயே சொருவி விட்டுருக்குறேன். இந்த மெத்தடில் பண்ணோன்னா அந்த கைப்பிடியும் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஜம்முன்னு அதிலே நிற்கும். இப்படி 2 பக்கமும் நம்ம உள்ளே எடுத்து போட்டு ரெண்டாவது உள்ளே சொருவி விட்டுறலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. பாருங்கள், போட்டாச்சு. போட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்ல சூப்பரான கூடை வந்து ஸ்டார் கூட ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.